எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம croissant ரெசிபி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி பார்ட் 1 பார்ட் 2 வந்து ரிலீஸ் பண்ணலாம். பார்ட் 1ல் வந்து croissant dough மிக்சிங் என்னென்ன இன்க்ரீடியன்ட் போடுறோம், என்ன எப்படி வந்து மிக்ஸ் பண்ணணுன்றதை பார்க்கலாம். பார்ட் 2ல் வந்து ஷீட்டிங், அதுக்கப்புறம் வந்து ரொட்டேட்டிங் எப்படி வந்து croissant பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து ப்ரூவிங் பேக்கிங் வந்து பார்க்கலாம். ஸோ அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் வந்து இந்த பார்ட் 2 வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் டெக்கரேஷன் ஆஃப் croissant வந்து நான் எப்படி வந்து டெக்கோர் பண்ணுறேன் அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து ரெசிபி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ரெசிபி முடிஞ்சதுக்கப்புறம் வீடியோவோட எண்டில் வந்து நான் அந்த இன்க்ரீடியன்ட் வந்து எப்படி வந்து ரியாக்ட் ஆகும், இங்கே நான் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியனும் ஸோ நம்ம ஊரில் நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணுவீங்க. ஒவ்வொரு பட்டரோட பிராண்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒன்றுத்தில் வந்து இம்யூனிட்டி அதிகமாக இருக்கும், கம்மியாக இருக்கும். ஸோ அதை பற்றி அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்ரீலங்காவில் சரி, நம்ம தமிழ்நாட்டில் சரி, கேரளாவிலேருந்து வந்து நிறைய வியூவர்ஸ் வந்து பார்க்குறீங்க. நிறைய பேர் ஹோம்மேட் பேக்கர்ஸ் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறப்போ ஸோ நம்ம தமிழ் பேசுகிறவங்க, இந்த மலையாளம், அந்த ஸ்ரீலங்காவில் இருக்க தமிழர்கள் எவ்வளோ பேர் வந்து பேக்கரி வச்சுருக்கீங்கன்றது எனக்கு தெரியுது. ஸோ நான் ரொம்பவே இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ்லாம் வந்து நான் ரெசிபி முடிஞ்சதுக்கப்புறம் வீடியோவோட எண்டில் நான் சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ வந்து பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கன்ஃபியூஷனே வராது. croissant யாருக்காவது வந்து ரெசிபி இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுதுன்னா இந்த வீடியோ வந்து அமுச்சு விடுங்க. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். A to Z எப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் croissant வீடியோ எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. ஓகே, ஃப்ளார் வந்து 10 kg வந்து ஃப்ளார் போட்டுக்கோங்க. நான் ரெசிபி வந்து இப்போயே வந்து நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நான் 10 kg ரெசிபி பண்ணுறேன். ஸோ 10 kgயும் நான் டிஸ்பிளே பண்ணுறேன், 1 kgயும் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகே, இதான் 10 kg ரெசிபி, எல்லோ பேக்ரவுண்ட். ஸோ நல்லா பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரெட் பேக்ரவுண்டில் இருக்கிறது பர் கேஜி, அதாவது 1 kg ரெசிபி. ஓகே, ஃப்ளார் 10 kg ஆல்ரெடி நம்ம வந்து மிஷினில் போட்டாச்சு. இப்போ வந்து சுகர் வந்து 1 kg சுகர். நெக்ஸ்ட்டு வந்து சால்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 150 கிராம். நெக்ஸ்ட்டு வந்து பிரெட் இம்ப்ரூவர் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு இன்க்ரீடியன்ட். நான் என்ன அப்படின்றத நான் தெளிவாக இந்த ரெசிபி முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள். ஸோ ஓகே, இம்ப்ரூவர் போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஈஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம். ஸோ 200 கிராம். ஓகே, ஈஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக தெரியலாம், ஏன்னா நான் வந்து ஃபுல் ஃபேட் மில்க் யூஸ் பண்ணுறேன். பட்டரும் வந்து ஃபேட்டு. நெக்ஸ்ட்டு வந்து 84% ட்ரை பட்டர் யூஸ் பண்ணுறேன் ஃபார் ஷீட்டிங்க்கு. ஸோ இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் வந்து எனக்கு சரியாக ப்ரூவிங் வரல. அந்த ரீசனுக்காக நான் 5 கிராம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் மில்க் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் நார்மலாக 15 கிராமே யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு 560 கிராம். ஸோ அதுக்கப்புறம் வந்து எக் வந்து பார்த்திங்கன்னா 375 ml. ஸோ அதை தொடர்ந்து 1 லிட்டர் மில்க் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டேரெக்டாக மிக்சிங்க்கு போயிடலாம். மிக்சிங் வந்து பட்டரை மட்டும் சைடில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து எல்லா இன்க்ரீடியன்ட்டையும், ட்ரை இன்க்ரீடியன்ட்டும் சரி, வாட்டர், மில்க்கு, எக்கு, இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டரை மட்டும் சைடில் வச்சுக்கலாம். அது ஏன்றதை நான் சொல்கிறேன். எக்ஸாக்டாக டோ வந்து இந்த கண்டிஷன், அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு 75% வந்து டோ வந்து நல்லா ஓடினதுக்கப்புறம் ஒரு 25% வந்து ஷைனிங் வரும் டோ கடைசியாக. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பட்டரை போட்டு மொத்தமாக கம்பைன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பட்டர் ஆட் பண்ணி ஒரு 5 to 6 மினிட் டோ வந்து ரெடி ஆகிடும். ஸோ டோவை பார்த்துக்கிட்டே இருங்க. டோ வந்து ஓவராக மிக்ஸ் ஆச்சுன்னா ஹீட் ஆகும். அதுக்கப்புறம் சுத்த ரொம்பவே வந்து லூஸ் ஆகிடும் டோ. ஸோ ப்ராப்பராக பாருங்கள். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ட்ரேவை எடுத்து ஃப்ரீசரில் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா டோ வந்து ஃப்ரீசரில் வச்சாலும் லைட்டாக கொஞ்சம் ப்ரூவ் ஆகும். இந்த ஸ்டீல் வந்து உடனே ரேப்பிடாக வந்து கோல் பண்ணுறதுக்கு டோவை வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டோ வந்து ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி பாருங்கள். கையில் எடுத்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகி உங்கள் விரலே வந்து தெரியல அளவுக்கு லைட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். ஸோ இதுதான் பர்ஃபெக்ட் வந்து டோ ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து டோ வந்து வெளியே எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா டோ போர்ஷனிங் இந்த 10 kg டோவில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 3500 5 போர்ஷன்ஸ் வரும். ஸோ அந்த 5 போர்ஷன்ஸையும் நான் என்ன பண்ணுவேன், ஒரு சின்ன பிளாஸ்டிக் கவரில் வந்து போட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்க அந்த ட்ரேயில் வந்து நான் உள்ளே வந்து வச்சு செட் பண்ணிவிடுவேன். ஸோ இவ்வளோ தான் வந்து டோ ப்ரிப்பரேஷன். இது எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிவிட்டு டோ வந்து எடுத்து
ஃப்ரிட்ஜில் வைங்க. அதுக்கப்புறம் நான் என்னன்றதை நான் தெளிவாக வந்து நான் ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து ரெசிபி ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. டோ வந்து எப்படி வந்து இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணணும், எப்படி வந்து டோ அடித்தோம், எப்படி வந்து செட் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு. ஸோ 1 டே பிஃபோர், அதாவது ஓவர் நைட் வந்து செட் பண்ணணும் டோவை. டோ வந்து ஷீட்டிங் கண்டிஷனுக்கு வர்றதுக்கு வந்து ரொம்ப வந்து ப்ரூவ் ஆகக்கூடாது டோ. ஸோ நல்லா செட் ஆச்சுன்னா டோ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஷீட்டிங் வந்து ஸோ அதை வந்து நம்ம பார்ட் 2ல் வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து என்னென்னா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இன்க்ரீடியன்ட் வந்து நான் இங்கே சவுதி அரேபியாவில் வேலை செய்கிறேன். ஸோ சவுதியில் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட் பட்டரோட ஹியூமிடிட்டி, அதுக்கப்புறம் நான் ஷீட் பண்ணுற ஷீட்டிங் பட்டர், அதுக்கப்புறம் இங்கே இருக்க ஃப்ளார் நான் வந்து T55 45ன்னு சொல்லிட்டு டேரெக்டாக ஃப்ரெஞ்சிலேருந்து இம்போர்ட் பண்ணுற ஒரு ஃப்ளாரை நான் யூஸ் பண்ணுறேன். நம்ம ஊரில் என்ன டைப் ஆஃப் ஃப்ளார் யூஸ் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியாது. நார்மலாக நீங்கள் மைதா கூட யூஸ் பண்ணலாம். பட் நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, இந்த ரெசிபியை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரிசல்ட் கரெக்டாக வரும். மேபி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட்னால சிலர் வந்து மார்ஜரின் யூஸ் பண்ணுவீங்க, சிலர் வந்து ஃப்ளார் வந்து ரொம்பவே வந்து நார்மலான நம்ம மைதா யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ட்ரை பண்ணுங்கள், இந்த மெஷர்மெண்ட்டை கரெக்டாக போடுங்க. பட் இதே ஸ்ட்ரக்சர் இதே வந்து ரெசிபி வருமானது டவுட்டு தான். நான் ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு நெகட்டிவாக சொல்கிறேன்னா, இது நெகட்டிவ் இல்லை, நான் உள்ளபடி சொல்லிடுறேன். பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸில் இந்த ஃபாரின் பேஸ்டு யூடியூப் சேனல்ஸ்லாம் இதை வந்து சொல்ல மாட்டாங்க இன்க்ரீடியனை பற்றிலாம். ஸோ ஒவ்வொரு இன்க்ரீடியனுக்கும் ஒவ்வொரு ரிசல்ட் இருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணுறது ஃப்ரெஞ்ச் ஃப்ளார். இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பிக்கஸ்ட் கமர்ஷியல் பிளேஸ், இந்த மாதிரி ஸ்டார் ஹோட்டல்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த ரெசிபி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். பட் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் ரெசிபி மட்டும் தரல, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நாலேஜும் தரேன். பட்டரை வந்து கடைசியாக நான் வந்து மிக்சிங்கில் போட்டிருப்பேன், அதுவும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எதுக்காகனா, பட்டர் வந்து ஃபஸ்ட்டே போட்டு மிக்ஸ் பண்ணோன்னா டோ ஹீட்டாக வந்து பட்டர் வந்து செப்பரேட் ஆகும். இந்த ஃபேட் கண்டென்ட் எல்லாமே வந்து என்ன ஆகணும், ரொம்ப ஹீட்டாச்சு இல்லை ரொம்ப மிக்ஸ் பண்ணோன்னா ஃபேட் கண்டென்ட் வந்து பிரியும். ஸோ அதனால தான் வந்து இந்த வெனிவர்சரிக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிரின்சிபல் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக பார்ப்போம். ஸோ இதுதான் நான் சொல்ல வர விஷயம். ரெசிபியை வந்து ஒருத்தர் வந்து பார்க்குறீங்கன்னா அவங்க என்ன இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க என்ன மாதிரி வந்து அவங்க டோ வந்து ஸ்ட்ரக்சர் வருது. இப்போ வந்து நான் டோ வந்து அடித்து நான் வந்து ஃப்ரீசரில் வச்சப்போ என்னோடய டோ வந்து ஸ்ட்ரக்சரை பாருங்கள், என்னோடய வாட்டர் கண்டென்ட் எப்படி இருக்குது, நான் யூஸ் பண்ணுற ஃப்ளார் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற டோவையும் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே வந்து நான் சொல்கிற விஷயம் தெளிவாக வந்து புரிஞ்சிடும். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனாக இந்த மாதிரி சொல்லிட்டு வரோம். ஸோ தொடர்ந்து வந்து பார்ட் 2ல் நம்ம வந்து ஷீட்டிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரூவிங், எப்படி என்ன சைஸில் வந்து நான் க்ரோசன் வந்து கட் பண்ணி ரொட்டேட் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். அதனை தொடர்ந்து அந்த பார்ட் 2 வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து நம்ம சேனலில் டெக்கரேஷன் ஆஃப் க்ரோசன்ஸ், இங்கே நான் என்னோடய பேக்கரியில் வந்து நான் வேலை செய்கிற பேக்கரியில் வந்து என்ன மாதிரிலாம் நான் வந்து டிஸ்பிளே வைக்கிறேன் அப்படின்றத நான் வந்து சும்மா ஒரு ஐடியாக்காக நான் போடுறேன். ஸோ அது ஜஸ்ட் வந்து ஒரு ரெசிபி இல்லாமல் நார்மலாக ஒரு கேஷுவலான ஒரு வீடியோவை பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரொம்பவே இம்பார்ட்டண்டான சயின்ஸ் ஆஃப் பேக்கரி, அதுக்கப்புறம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்னென்ன கற்றுக்கிட்டேன்றது எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டை பற்றியும் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் இதுக்காக போய் வெளியே கோர்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், நிறைய வெப்சைட்ஸில் போய் படிங்க. ஸோ படிக்க உங்களுக்கே நாலேஜ் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன். ஸோ பார்ட் 2 வீடியோ இன்னும் ஒரு 2-3 டேஸில் வரும். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம இன்னொரு ரெசிபியோட நான் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.